ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா மோஷன் இன் எ பிளேன் பார்க்க போறோம். அந்த தட் இஸ் கால் டூ டைமென்ஷன்ஸ் மோஷன் பார்க்குறோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேலார் வெக்டார் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பொசிஷன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அதான் பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இதுல இங்க பாருங்களேன், நம்ம பேசிக்லி கிராஃப் ட்ரான் பண்ணுவோம். இங்க பாருங்களேன், கிராஃப் எப்படி போடுவோம், இங்க பாருங்க எக்ஸ் அப்புறம் ஒய் டான் பண்ணிக்கிட்டேன். இப்ப ஏங்கிற பாயிண்ட் 2,6 போடுறேன். அப்ப இது ஆரிஜின். 2ங்கிறது என்ன அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து 2 யூனிட்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்ப இங்க 2 இருக்கும். அதே மாதிரி 6ங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரம் த ஆரிஜின்ல இருந்து 6 யூனிட்ஸ் எந்த பக்கம் அலாங் த ஒய் ஆக்சிஸ். அப்ப இங்க போடுறேன் 6. ஸோ ரெண்டையும் ஜாயின் பண்றேன். இங்க பாருங்க. அப்ப இந்த பாயிண்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏ போட்டு 2,6 போட்டிருக்கேன். ஃப்ரம் ஜாயின் பண்றேன் லைன். அப்ப இதுதான் கரெக்டா தட்ஸ் கால்ட் ஓஏ. அப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா இத ஓஏ வெக்டார்ல போடணும் அப்படின்னா 2 யூனிட்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் பக்கம் போறேன், என்ன பண்றேன், ஐ கேப் யூஸ் பண்றேன் கரெக்டா. பிளஸ் அப்புறம் என்ன பண்றேன் 6 யூனிட்ஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ் போடணும். அப்ப 6 இன்ட்டு ஜே கேப். இதுதான். ஸோ டயக்ராம்ஸ் இங்க கிளியரா போட்டிருக்கேன் பாருங்க. 2 போட்டிருக்கேன், இங்க 6 ரெண்டுமே என்ன பண்றேன் இன்டர்செப்ட் பாயிண்ட் வச்சிருக்கேன். அப்ப பாருங்க ஜாயின் பண்ற லைன் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் பிளஸ் 6j கேப் கரெக்டா. அடுத்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 4,8. அப்ப இங்க 4 இருக்கு வச்சுக்கோங்களேன், இங்க 8 இருக்கு. அப்ப இது ரெண்டு ஜாயின் பண்ற பாயிண்ட் இங்க பாருங்க இதுதான். அப்ப இதான் சொல்றேன் பி ஈக்குவல் டு 4,8 இங்க போட்டிருக்கேன்னா இதோ போட்டிருக்கேன் பி. அப்ப ஓபி வெக்டார் எப்படி அதெல்லாம் பாருங்க லிசன். இப்ப இதோ போட்டிருக்கேன் பாருங்க. ஆரிஜின்ல இருந்து 4 யூனிட்ஸ் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், ஆரிஜின்ல இருந்து 8 யூனிட்ஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். அப்ப therefore ஓபி வெக்டார் என்ன போட்டிருக்க பாருங்க 4i கேப் பிளஸ் 8j கேப். இதுதான். அப்ப பொசிஷன் வெக்டார் என்ன சார் அப்படின்னா ஆரிஜின்ல இருந்து இந்த பாயிண்ட் ஆர் இந்த பார்ட்டிகல்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றது தான் பொசிஷன் வெக்டார். ஸோ அப்போ பொசிஷன்ங்கிறது என்ன அப்படின்னா ஒஏ வெக்டார். ஸோ ஒஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் பிளஸ் 6j கேப். அப்புறம் ஓபி வெக்டார் ஈக்குவல் டு 4i கேப் பிளஸ் 8j கேப். போன சாப்டர்ல பார்த்தது ஒன் டைமென்ஷன் மட்டும் பார்த்தோம். அதனால எக்ஸ் ஆர் ஒய் ஆர் இசட் ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன் மட்டும் தான் போட்டிருப்போம். ஸோ அது ஈஸியா என்ன பண்ணிருப்போம் ஆரிஜின்ல இருந்து 2 மீட்டர், ஆரிஜின்ல இருந்து 5 மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். பட் இங்க பார்க்கும்போது 2 டைமென்ஷன்ஸ்ல பாக்குறோம். அதனால நான் என்ன பண்றேன் எக்ஸ் ஒய் பிளேன் கண்டிப்பாக ட்ரான் பண்ணியிருக்கேன். பாத்தீங்களா எக்ஸ் ஒய் பிளேனை ட்ரான் பண்ணியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? டவுட் தான் கேளுங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒய் வெக்டார் முடிஞ்சாச்சு. அப்ப என்ன இங்க என்ன போட்டிருக்கீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட்டிகல்ஸ் இங்க போட்டிருக்க பாருங்க ஏபி வெக்டார். அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா இவதான் ஏபி வெக்டார் கரெக்டா. அப்ப பார்ட்டிகல்ஸ் எங்க இருந்து போறது இந்த பாயிண்ட் ஏல இருந்து பிக்கு மூவ் ஆயிருக்கு கரெக்டா. அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஏபி வெக்டாரை எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க பாருங்க ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஃபைனல் பொசிஷன் வெக்டார் மைனஸ் இனிஷியல் பொசிஷன் வெக்டார். ஃபைனல் பொசிஷன் ஓபி வெக்டார் போட்டிருக்கேன், இனிஷியல் வந்து ஓஏ வெக்டார் கரெக்டா போட்டாச்சா. அப்ப ஒரு வேல்யூ பாருங்க. ஸோ ஏபி வெக்டார் ஈக்குவல் டு எவ்வளவு 4i கேப் பிளஸ் 8j கேப் மைனஸ் இங்க பாருங்க 2i கேப் உள்ள மைனஸ் வரும். அப்ப மைனஸ் 6j கேப் கரெக்டா. 4i கேப் மைனஸ் 2i கேப் என்ன வரும் பாத்தீங்க அப்படின்னா 2i கேப். 8 மைனஸ் 6 என்ன வரும் பிளஸ் சொல்லுங்க 2j கேப். அப்ப என்ன சொல்றீங்க இந்த ஏபி வெக்டார் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். அப்ப இந்த OA வெக்டார் அண்ட் OB வெக்டார் இஸ் கால்ட் as பொசிஷன் வெக்டார்ஸ். ஓகே.